ஆதரவாய் நின்றவர் நீரே. நல்லா கேளுங்க, ஒரு நல்லது செய்யுங்களேன், ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா செஞ்சீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரட்டுமே, உடனே கல்லை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆனால் எவ்வளவு பேர் வரட்டும், எவ்வளவு பெரிய கல் வேணாலும் எடுத்துட்டு வரட்டும், உங்களுக்கு ஆதரவாய் அவர் இருக்கும் வருவரை ஒருவரும் உங்களை தொடவே முடியாது. சொல்லுங்க, கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் நீக்கினி. என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் நீக்கினி. பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை தேடி வந்தார் என்பதை? ஆமென். ஆனா நல்லா பாருங்க, நாங்க இந்த பாட்டை ஷூட் பண்ணும்போது ஆடுகளோட தான் இருந்து ஷூட் பண்ணோம். நிறைய ஆச்சரியங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நடந்துச்சு. அதுல அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுக்கு அந்த ஆடு எப்படி லிசன் பண்றதுன்னு பார்த்தோம். அப்ப எங்களுக்கு ஷூட் பண்ணும்போது இப்படி வெயில் அடிக்கும். அந்த வெயில் அடிக்கிற லைட்டை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம சினிமாக்காரங்க எடுக்கிற மாதிரி லைட் எல்லாம் தூக்கிட்டு போக முடியும், நம்ம கிட்ட பட்ஜெட் கிடையாது. அப்ப எப்போ லைட் வருதோ அப்பதான் நம்ம ஷூட் பண்ண முடியும். இப்போ இந்த லைட்டை வச்சு ஆடெல்லாம் நான் சொல்றேன், சார் ஆடெல்லாம் இப்படி பாக்குற மாதிரி நிக்க முடியுமான்னு. அதெல்லாம் நிப்பலாம். அவர் நேரா போய் எங்க நின்று, ஏய் எல்லாம் இப்படி திரும்ப அப்படின்னு ஒண்ணு மொத்த ஆடம் அப்படியே திரும்புதுங்க. அதுலயும் அதான் சொன்னேன், அப்படி எல்லாம் ஸ்ட்ரைட்டா பாக்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கலஞ்ச மாதிரி இருக்க முடியுமா? பண்ணலாம். குறுக்குல போனார், ஏய் நீல அப்படி திரும்ப, இப்படியே சொல்றாரு, நீல அப்படி திரும்ப, ஏய் நீ எல்லாம் அப்படி திரும்ப. உடனே அது திரும்புதுங்க, உடனே அது திரும்புது. அப்புறம் நான் சொன்னேன், நான் நடந்து போறேன், ஒரு ஒரு ஆடா என் பின்னாடி அப்படியே வந்து மொத்தமா வரணும். ஓகே சார். நேரா போனார், ஒரு ஆடை பிடிச்சார், கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினாரு. நிப்பாட்டிட்டு, சார் நீங்க போங்க, அது பின்னாடி வரும்ட்டார். நான் சொன்னேன், எங்க கரெக்டா வருமாங்க? அதெல்லாம் வரும் சார், நீங்க போங்க. நான் போறேன், திரும்பி பார்த்துட்டே போறேன், நான் பார்த்தது இது வருதா இல்லையான்ட்டு. ஆனா அதுலயும் ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். வருதான்னு பார்த்தா அந்த வீடியோல நீங்க பாப்பீங்க, அழகா ஆடு எல்லாம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? மேய்ப்பன் ஒரு நாளும் என்னை தவறாய் நடத்த மாட்டார். மேய்ப்பன் என்னை நடத்தினால் அது சரியான பாதை. அது ஒருவேளை எனக்கு என்ன ஆண்டவரே கரடு முரடா இருக்கே, பள்ளமா இருக்கே, மேடா இருக்கே, குழியா இருக்கே, பரவாயில்ல, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எனக்கு முன்பதாக செல்பவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனாலே நான் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. அவர் அழைத்தால், அவர் நடத்தினால், அவர் நடத்தும் பாதை எனக்கு நன்மையை உண்டாக்கும் என்பதை நம்பி போய்கிட்டே இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். மொதல் சர்வீஸ் வந்தவங்களுக்குலாம் இந்த கதை சொல்ல, உங்களுக்கு தான் இந்த கதை. ஆமென். அந்த ஷூட் பண்ணும் பொழுதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பாட்டுல நடிக்கிறது, ஜீசஸா நடிக்கிறவர் என்னுடைய சொந்த அண்ணன். அவர் போய் பிடிச்சி 6 மாசம் முடி வளர்க்க வச்சு, அவரை முடி வளர்க்க வச்சு, எனக்கும் எங்களுடைய பிரதர் வினோத் பிளஸிங் என்னோட அண்ணனுக்கும் ஸ்டேஜ் நாங்க ஏறின ஸ்டேஜ் என்ன தெரியுமா? மாட்டு வண்டி. மாட்டு வண்டியில 2 பேரும் நின்று ஸ்கிட்டு போடுவோம். அதான் எங்க டிபார்ட்மெண்ட் சர்ச்சில். மாட்டு வண்டியில ஏறி நின்று, நான் குடிகாரன், அவரு கொலை செய்யறவர், திருடுறவர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதுதான் எங்க கேரக்டர். ஒவ்வொரு ரோட்ல போய் மாட்டு வண்டியை நிப்பாட்டி அது மேல ஏறி ஸ்கிட்டு போட்டு இப்படிதான் சுவிசேஷம் சொன்னோம், இப்படிதான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய், ஒண்ணு இல்லப்பா இதான் ஃபர்ஸ்ட் ஷாட், அங்க இருந்து நடந்து வா, நடந்து வந்து கீழே குனிஞ்சு எடுத்து இப்படி தேடி பார்க்கணும்பா, இதான் சொல்லிட்டு தூரமா நிக்கிறோம். நாங்கெல்லாம் ஷூட் பண்றோம். ஒரு தடவை நல்லா வரல, 2வது தடவை நல்லா வரல. நான் சொல்றேன், இல்ல ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு, நீ நடிக்கிறது தெரியுது கிளீனா. அவர் சொல்றாரு, 15 வருஷம் ஆயிடுச்சு மாட்டு வண்டியில நம்ம ஸ்கிட்டு போட்டு, டச்சு விட்டு போயிருச்சு. ஏன்னா அவரு ஒரு பாஸ்டர்.
டச் விட்டு போயிடுச்சு. நான் சொன்னேன், இல்ல வர வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இரு. நடிக்கிறாரு, போறாரு, வர. அப்புறம் சொல்லிட்டாரு, எப்பா இது என்னால முடியாது, நீ வேற யாரையாவது வச்சுக்க செஞ்சுக்க. நான் திரும்ப எங்க இன்னொருத்தர் பிடிச்சி 6 மாசம் முடி வளர்க்குறது என்ன ஆனாலும் நம்ம ஷூட் பண்றோம். அவர் சொல்ல, இல்ல முடியல, வர மாட்டுது, கேமரா தான் டைம் ஆகுது, வேஸ்டா போகுது, டைம் வேஸ்டா போகுது, ஆஃப் டே போயிருச்சு, ஒரு ஷாட் கூட எடுக்கல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கோங்க. தூரத்துல இருந்து 2 பேர் நடந்து வராங்க. கிட்ட வரும்போது தான் பார்த்தா ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காங்க 2 பேரும், சரியான தண்ணி. இப்போ எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு, என்னது, என்ன இயேசு நம்புவாங்களான்னு தெரியல, நம்ம மூஞ்சை ஏத்துப்பாங்களான்னு தெரியல, ஆனால் நீ வேற யாரையும் வச்சுக்க எடுத்துக்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம். 2 பேர் தூரத்துல இருந்து வந்து ஒருத்தர், 2 பேரும் குடிக்காரங்க. ஒருத்தர் சொல்றான், பார்த்த உடனே இயேசுவே என்னை மன்னியும் இயேசுவேன்னு கத்துறான். என்னை, இதுல வேற கொடுமை என்ன தெரியுமா, என்னை அடிச்சு இங்கேயே புதையும் இயேசுவேன்றான். அப்புறமா தான் தெரியுது நாங்க நின்று ஷூட் பண்ணிட்டு இருந்தது சுடுகாடு போல. அதுவே தெரியாம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வேற ஒருத்தர் வந்து, சார் போனா 11 மணிக்கு வருது, அதுக்குள்ள நீங்க ஷூட் பண்ணிட்டு போயிடுங்க. நிஜமாங்க, உண்மைக்கு. என்னடா ஒரே கிரௌடா இருக்குதுன்னு பார்த்தா, இல்ல சார் ஒரு போனம் வந்துகிட்டு இருக்குது, இங்கதான் புதைக்க போறாங்க. எப்பா நீ போனத்துக்கு மேல நின்னா இவ்வளவு நேரம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றான், ஐயா என்னை அடிச்சு புதையும், என்னை, நான் ஒரு பாவி ஆண்டவரை இன்னும் கத்திட்டு இருக்கான். நானும் கேமராமேனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓரமா. ஏன் தெரியுமா, குடிகாரனே இயேசுன்னு நம்பிட்டான். இதுக்கு மேல எல்லாரும் உன்னை இயேசுன்னு நம்பிடுவாங்க, தைரியமா போய் நடி. சில நேரத்துல நம்மளை சில நேரத்துல நம்புறது இல்ல, ஆனா நம்மள ஒருத்தர் மேல இருந்து நம்புறாரு. ஆமென். நம்மள நம்பி, நம்மை நேசித்து, நம்ம அன்பு வைத்து, நம்மை தகுதிப்படுத்தி, நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக நம்மை தேடி வருகிறார். நம்மிடத்துல எதையும் எதிர்பார்த்து அவர் வரவில்லை. காணிக்க தருவியாப்பா, காசு தருவியாப்பா, உனக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் எல்லாம் தருவியாப்பா, அதெல்லாம் கேட்கல. எதையுமே எதிர்பார்க்காமல் ஒருவர் என் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் அது இயேசு ஒருவர் மாத்திரம். எல்லா சொந்தங்களும் எல்லா உறவுகளும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நம்மோடு இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதவர் இயேசு ஒருவர்.